ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் மீண்டும் நலமுடன் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிளாக் டயக்ராம இப்படிதான் மேல செஞ்சிருக்கோம். ரெகுலேட்டர் கனெக்ஷன் டவுட் இருந்ததுன்னா பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். நீண்ட இடைவெளிக்கு பின் இந்த வீடியோ ஷூட் பண்றேன். பாக்ஸ் பழைய இரும்பு கடை. பாக்கி போர்டெல்லாம் பாருங்க. இது ஆம்பிளிஃபையர் போர்டு, யூஎஸ்பி போர்டு. இதுக்குள்ள ஒரு எஃப்எம் ரேடியோ, பென்டிரைவர் படக்கூடிய போர்டை வச்சு ஒரு அசம்பிள் ஆரம்பிப்போம். இந்த ஸ்பீக்கர் தான் இது. ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கரை இதை யூஸ் பண்ண சொல்றாங்க. அதுல 4 யூஸ் பண்ணணுமா. சீப் அண்ட் பெஸ்டா இருக்கணும்னு வந்து ஆர்டர் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், எப்படி முயற்சி பண்ணி பார்ப்போம். நிறைய வீடியோ ஃபெயிலியரா இருக்கு, எடுத்து போட முடியாம போயிருக்கு. அதெல்லாம் பெண்டிங்ல இருக்கு. இந்த வீடியோ ஷூட் பண்றேன். ஸ்பீக்கர் அவுட்ல டவுட் இருக்கு, முன்கூட்டியே சொல்றேன். 6283 6283 இந்த போர்டு, ஒரு போர்டு யூஸ் பண்றேன். ரெட் அண்ட் பிளாக். டிரான்ஸ்ஃபார்மர் சைடு போவோம். இது அதெல்லாம் P- போட்டிருக்க பார்த்துங்களா, மைனஸ் வோல்ட்டு எல்லோ. அந்த 2 எல்லோ வந்து ஸ்பீக்கர் சீரியோ. இது வந்து கண்ட்ரோலுக்கு போறது ரெட்டு, கிரவுண்டு, பிளாக். இதுதான் போர்டு கனெக்ஷன். வெறும் சிம்பிளான கனெக்ஷன் தாங்க. இந்த காட்டனை ஓபன் பண்ண போறோம். ரிமோண்டு, பவர் ஒயரு, லெஃப்ட் ரைட்டு எஃப்எம் ரேடியோ, இந்த கிட்டு ஃபுல் கிட்டு. இது அசம்பிள் ஸ்டார்ட் பண்ணலாம். 5 வோல்ட் ரெகுலேட்டரு, கண்ட்ரோலு. இதுலயே கண்ட்ரோல்லாம் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்னா ரேட் அதிகமாக வரும். அடாப்டரை பார்த்துக்கும். இதெல்லாம் காட்டுறதுக்கு மறந்து போச்சு. ஓகே, இந்த ரெகுலேட்டர் தான் 5 வோல்ட். இதுலேயே கண்ட்ரோல் இருக்கு, 3 கண்ட்ரோலு. இந்த அடாப்டர் 1 ஆம்பியர்ல இருக்கு. பார்த்து இதே சீக்கிரமாக செய்யலாம். சிம்பிளாக 2 ஸ்க்ரூவில் இந்த கீட்டை மாற்றிட்டோம். ப்ளூடூத் கீட்டை வந்து 2 ஸ்க்ரூ போட்டு அதை டைட் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்குள்ளே கேபிள் போட்டுக்கலாம். இதுலேயே ஆன் ஆஃப் சுவிட்சு ஒன்று இருக்குது பழசுலேயே. கண்ட்ரோல் இருக்குது, அப்புறம் மறுபடியும் கண்ட்ரோலில் ரெடி பண்ணிக்கலாம். ஃபிட்டிங் பண்ணுற வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். 7805 ரெகுலேட்டர் போட்டிருக்கிறோம். ஆடியோ போர்டு ஃபிட்டிங் பண்ணிட்டோம். ப்ளூடூத் போர்டு ஃபிட்டிங் பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோல் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது என்ன, ஸ்பீக்கர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்பீக்கர் கனெக்ஷன்லேருந்து ஆரம்பிப்போம். 2 எல்லோ ஒயரு, லெஃப்ட் ஸ்பீக்கர், ரைட் ஸ்பீக்கர், காமன் கிரவுண்டிங். பிளாக் கலர் ஒயர் இருக்குல்ல, காமன் கிரவுண்டிங் போர்ட்லேருந்து வந்துருக்கு பார்த்துங்க. அப்புறம் வீடியோ போட்டு முன்னே இல்லை, நீங்கள் விவரமாக சொல்லன்னு சொல்கிறீங்க சில பேர். ஸ்பீக்கர்லேருந்து அவுட் எடுத்துட்டோமா.
அந்த கிரவுண்டு என்ன செஞ்சிருக்கிறோம், போர்டுலேருந்து வர கிரவுண்டு எல்லோ ஒயராக இருக்கிறதுனால, ஸ்பீக்கர் ஒயரும் எல்லோ ஒயரு, கிரவுண்ட் ஒயரும் எல்லோ ஒயராக இருக்கிறதுனால நம்ம வந்து பிளாக்காக மாற்றி ரெகுலேட்டர் காமனில் வந்து எர்த்தில் போய் எர்த் பண்ணிட்டோம் பாருங்க. ரெகுலேட்டர் இந்த ரெகுலேட்டரு 7805 5 வோல்ட்டு ப்ளூடூத் போர்டுக்கான ரெகுலேட்டர் இது. அந்த எல்லோ ஒயரும் இந்த பிளாக் ஒயரும் ரெகுலேட்டரில் கிரவுண்ட் பண்ணிட்டோம், மைனஸ் கொடுத்துட்டோம். இங்கே ஸ்பீக்கருக்கு கொடுத்தாச்சு, போர்டுக்கும் ஸ்பீக்கருக்கும் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ 5 வோல்ட் ரெகுலேட்டருக்கு நம்ம வந்து பவர் கொடுத்து எடுக்க போகிறோம். இந்த சுவிட்சை யூஸ் பண்ணிக்கோம். இப்போ என்ன செஞ்சிருக்கோம்னா, ரெகுலேட்டர் அவுட்டு இங்கே பார்த்துக்கங்க. இது ரெகுலேட்டர்லேருந்து 5 வோல்ட் போகிறது, இது வந்து மைனஸ் வோல்ட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த போர்டுக்கு சப்ளை எடுத்திருக்கோம். இந்த ரெகுலேட்டருக்கு இன்புட் கொடுக்கணும், சுவிட்சுக்கு வந்து பவர் கொடுக்கணும். அதுக்காக அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ரெட் ஒயரை யூஸ் பண்ண போகிறோம். என்ன செஞ்சுருக்கோம்னா, ரெகுலேட்டர்லேருந்து 5 வோல்ட் எடுத்துட்டோம். 5 வோல்ட்டுக்கு இன்புட் கொடுக்கல, 12 வோல்ட்டை கொடுத்து 5 வோல்ட்டாக குறைச்சி இதுக்கு எடுக்கிறோம். இந்த ஒயரை பார்த்துங்க, இது கிரவுண்ட் ஒயரு, இதுவும் கிரவுண்ட் ஒயர் தான், இதுவும் கிரவுண்ட் ஒயர் தான், இதுவும் கிரவுண்ட் ஒயர் தான். இது வந்து 5 வோல்ட்டு இந்த போர்டுக்கு போகிற வழி. ரொம்ப ஈஸியான கனெக்ஷனுங்க. 12 வோல்ட்டு இன்புட் கொடுக்குறோம் ரெகுலேட்டரில், 5 வோல்ட்டு அவுட்புட் எடுக்கிறோம். இந்த ப்ளூடூத் போர்டு வந்து 5 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடியது. அதுக்காக இந்த 5 வோல்ட்டில் இந்த ப்ளூடூத் போர்டு வேலை செய்யும். அதுக்காக இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு 12 வோல்ட்டில் வேலை செய்யும். 12 வோல்ட்டுக்கு மேலே தான் கொடுக்கணும். அதுக்காக இந்த ரெகுலேட்டரை வந்து 12 வோல்ட்லேருந்து போட்டு குறைச்சி 5 வோல்ட்டு இதுக்கு எடுத்துருக்கோம். இப்போ 12 வோல்ட்டு மெயின் நேராக அந்த போர்டுக்கு போயிடும். இந்த சேப் ஒயர் இருக்குல்ல, இந்த சேப் ஒயரு போர்டுக்கு போயிடும். இந்த ரெகுலேட்டருக்கு வந்துட்டு 5 வோல்ட் ஆகி இந்த ப்ளூடூத்துக்கு போர்டு போயும். இப்போ பாருங்க, சுவிட்சுக்கும் ரெகுலேட்டர் மெயின் ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு பவர் கொடுத்துருக்கோம். தெரியுதா? ஒரே ஒயர்ல ரெட் ஒயர்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் டிசி பிளஸ் வோல்ட்டு. அடுத்தது அடாப்டரை ஜாயின் பண்ணி பார்ப்போம். வீடியோ லென்த் அப்போவும் அதுக்குன்னு இந்த ஒயரை மாட்டிருக்கோம். இந்த ஒயரை கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது எஃப்எம் ரேடியோ ரெட் கலர் இருக்கிறது, ஒன்று கிரவுண்டு, இன்னொன்று லெஃப்ட் ஆடியோ ரைட் ஆடியோ. சிக்னல் அவுட் வரும் ப்ளூடூத் போர்ட்லேருந்து. ஓகே, இப்போ கனெக்ஷன் பண்ணி பார்ப்போம், பவர் கொடுத்து பார்ப்போம். ப்ளூடூத் வேலை செய்யுது. இப்போ வேல்யூம் கண்ட்ரோல் இல்லாமல் டைரக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்பீக்கர் கொடுத்து பார்ப்போம். அதில் எல்லாம் வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று கழட்டிட்டு ஸ்டீரியோ கண்ட்ரோல் பற்ற வச்சுருக்கிறோம். இதுக்கப்புறம் ஆடியோ செக் பண்ணிக்குவோம். இந்த அடாப்டர் கனெக்ஷனை கொடுத்துக்குவோம். 2 ஸ்பீக்கரை லோடு பண்ணி எப்படி சவுண்ட் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ கண்ட்ரோலில் 3 கண்ட்ரோல் வைக்கிறோமா இல்லை 2 கண்ட்ரோல் வைக்கிறோமான்னு முடிவு பண்ணிக்குவோம். அந்த அளவுக்கு செலவு அதிகமாக பண்ண மாட்டாங்க கஸ்டமர்னு நினைக்கிறேன். சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மள்ட்ட இருந்த ஒரு கண்ட்ரோலை வச்சு ஸ்டீரியோ கண்ட்ரோல் போட்டிருக்கிறோம். வால்யூம் ஏறி இறங்கும், பார்ப்போம். போர்டுக்கு பின்புறம் 5 வோல்ட் எங்கே கொடுக்குறோங்கிறத கனெக்ஷனை காட்டுறேன். இந்த ஒயரில் பார்த்துக்குங்க, பெரிய பெரிய கோடா சேப்பு கோடு இருக்கும், அது வந்து கிரவுண்டு. அப்போ பென்சில் தொடுது பார்த்தீங்களா?
அது வந்து 5 வோல்ட், இது வந்து மைனஸ் வோல்ட், இது பிளஸ் வோல்ட். 5 இது ரெகுலேட்டர்ல இருந்து வர்ற இடம். இது வந்து எஃப்எம் ரேடியோ. ஆர் போட்டிருக்கிறது வந்து ரைட் சைடு, எல் போட்டிருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு, சென்டர் வந்து மைனஸ் கிரவுண்ட். இந்த இடம் தான் 5 வோல்ட். இந்த ஒயர்ல மார்க் இருக்கு, பாத்துக்கணும். சரியா பார்த்து 5 வோல்ட் கொடுக்கலன்னா இந்த போர்டு அடி வாங்கி போயிடும். இந்த கிரவுண்ட பாத்துக்கணும். இந்த பஸ்ல உள்ளது எஃப்எம் ரேடியோ, ரெட் ஒயர் கோடு போட்டிருக்கு பாருங்க, அது எஃப்எம் ரேடியோ. நல்லா புரியுதா? ஆண்டனான்னு போட்டிருக்கிறது எஃப்எம். R1 இருக்குது ரைட் சைடு. அடுத்தது ஏஜின்னு போட்டிருக்கிறது கிரவுண்டு மைனஸ். எல் போட்டிருக்கிறது லெப்ட். ஏஎன்டின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒயரை ஒட்டிடணும். ஆறு அடுத்தது வந்து ஆறுக்கு அடுத்த உள்ள ஒயரை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கணும் மைனஸ்ல. அதுக்கப்புறம் எல் போட்டிருக்க ஒயரை, இந்த எல் போட்டிருக்க ஒயரும் ஆர் போட்டிருக்க ஒயரும் கொண்டுட்டு போய் வால்யூம் கண்ட்ரோல்ல இன்னுல கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் போர்டுக்கு போற அவுட்டு. அப்படியே காட்டுறேன் பாருங்க, எங்க கொடுத்துருக்கேன். அந்த பெரிய கோடு கூட இருக்கு பாத்தீங்களா, ரெட்டு, அது வந்து மைனஸ் வோல்ட்ல கொடுத்துருக்கேன். 2 ஒயர் வால்யூம் கண்ட்ரோல்ல ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துருக்கேன் பாருங்க, லெஃப்ட் ரைட்டு. அதுக்கப்புறம் பாருங்க லாஸ்ட்ல கிரவுண்ட் அடிச்சிருக்கேன். இந்த ரெட்டும் பிளாக்கும் வந்து ஸ்பீக்கருக்கு போகுது, ஆம்பிளிஃபயருக்கு போகுது. போய் ஆம்பிளிஃபயர் ஆகி போர்டுல கொடுத்துருக்கானே. புரியுதா? ஒரே ஒரு கண்ட்ரோல், ஸ்டீரியோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிரவுண்ட்ல, இது வந்து மைனஸ் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வருதுங்களா, இது லெப்ட்னு வச்சுக்கீங்களேன், லெப்ட் இன் ஆகி அவுட் ஆகுது. இது இன் ஆகி ரைட் இன் ஆகி அவுட் ஆகுது ரெட்ல. இந்த வேல்யூம் கூட்டும் போது குறைக்கும் போது கூட குறைச்சல் ஆகும். சரியா பார்த்து இந்த கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த சிகப்பு ஒயர் தெரிஞ்சு பாருங்க, அது எஃப்எம் ரேடியோ ஏரியல். கிரீன் ஒயர்ல ஜாயின் பண்ணிட்டேன். எல்லா செக்ஷனும் வேலை முடிச்சிட்டோம். தேவையில்லாத கண்ட்ரோல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம். ஒரே கண்ட்ரோல் தான் ஸ்டீரியோ கண்ட்ரோலில் வேலை செய்யும் போது. அடுத்தபடியாக அடாப்டர் ஜாயின் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. நம்ம இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்க ஒயரிங் அடாப்டருக்காக கொண்டு வந்திருக்கோம். இதற்கு பாருங்க, இந்த இடமும் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது 4 டயோடு பிரிட்ஜிலிட்டி வேறு போட்டிருப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணல. இப்போ டிசி கனெக்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். டிசி ப்ளஸ் ஒயரை கனெக்ஷன் பண்ணிட்டோம். டிசி மைனஸ் ஒயர் நிற்கிது பாருங்க, இந்த டிசி மைனஸ் ஒயரை கனெக்ஷன் பண்ண போகிறோம். அடாப்டர் யூஸ் பண்ண போகிறோம். அடாப்டர் ஜாக்கெட்டு உருக்கிட்டோம். அதில் டிசிக்கு ஒயருக்கான அடாப்டர் ஃபீமேல் ஜாக்கெட் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். ப்ளஸ் மைனஸ் ஒயரை கனெக்ஷன் பண்ணிவிடுவோம். ஒரு ஒயர் சுவிட்சுக்கு, ஒரு ஒயர் சுவிட்சில் வர்றது ப்ளஸ் வோல்ட்டு, இங்கே வந்து மைனஸ் வோல்ட்டு கொடுக்க போகிறோம். ரெட் ஒயரில் சேப்பு ஒயர் போட்டிருக்கேன். அடாப்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் பாருங்க. பார்க்கும்போது 1 2 1 ஜாயின் பண்ண மாதிரி இருக்கு.
ஓகே, கொண்டாந்து சுவிட்சில் கொடுத்துட்டேன். மைனஸை கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போதாங்க ஆன் பண்ணுறேன். சவுண்ட் இல்லையா? பாடுது. ஒர்க்கு குட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் கனெக்ஷன். இதுமாரி நீங்கள் கூட ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபிட் பண்ணிவிட்டு பார்ப்போம். காலத்துக்கு ஏற்றாப்போல் சில மாற்றங்கள் செய்ய தான் வேண்டி இருக்குது டெக்னீஷியன்லாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து மாறி அடாப்டரில் வந்துட்டோம் நம்ம வீடியோ ஃபுல்லாக. இப்போ காலத்துக்கு தக்கவாறு மாற்றோம். நீங்கள் செட்டாக வாங்க போனீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான் வரும். இப்போ நம்ம தனித்தனியாக நம்ம இஷ்டத்துக்கு வாங்கி ஒரு இது வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். தரமான பொருள் தான். எப்படி அசம்பிள் இருந்துன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாட விட்டு காட்டுறேன். அதிக நேரம் பாட விட்டோம்னா காப்பி ரைட் வந்துடும். 2 ஸ்பீக்கரை கொடுத்து பாட விட்ருக்கோம். இப்போ வந்து எஃப்எம் ரேடியோ பாடிக்கிட்டு இருக்கேன். அடுத்த யூஎஸ்பியை போட்டு பாட விட்றேன். யூஎஸ்பி பாட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே பாட விட்டோம்னா காப்பி ரைட் வந்துடும். 4 ஸ்பீக்கரை லோடு பண்ணி பார்க்குறேன். ப்ளூடூத் வந்து பாட விட்டு டெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இது வரைக்கும் 2 ஸ்பீக்கரில் அடுத்தது 4 ஸ்பீக்கர் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 4 ஸ்பீக்கருங்க. நாலு இருக்கு. 4க்கு லோடு பத்துமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஃபுல் சவுண்ட் இல்லை, கம்மி தான் இருக்கு. 2 ஸ்பீக்கர் சரியா இருக்கும். இதுதான் ஃபுல் சவுண்டு. இதுதான் ஃபுல் சவுண்டு. இந்த வீடியோ இத்துடன் முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடம் இருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.